ஹாய் வெல்கம் பேக் டு சுபா கிரிஸ் சேனல். இன்றைக்கி நாங்கள் மகேந்திரா ஷோரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் ஜார்சுகுடா ஒடிசா மாநிலத்தில் இருக்கோன்ட்டு. நாங்கள் பார்க்க போகிற வண்டி என்னென்னா மகேந்திரா 300 தான் பார்க்க போனோம். ஆனால் சர்ப்ரைஸ்லி 3XO புதுசாக லான்ச் ஆன வண்டி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதை தான் நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. வண்டி செம்ம லுக்காக இருக்குங்க. ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அதில் டோர் சைடு டிரைவர் சைடு 2 அதாவது வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி இருக்குது. சின்ன வாட்டர் பாட்டிலும் பெரிய வாட்டர் பாட்டிலும். அப்புறம் 4 பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒன் டச் பவர் விண்டோ. நம்ம பார்த்துட்ருக்கிற வண்டியோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா MX3 மாடலுங்க. MX3 ப்ரோ மாடல், டாப் அண்ட் டீசல் வேரியண்ட்டு. அதுதான் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. டெஸ்ட் ட்ரைவுக்கு வண்டி கேட்டிருந்தோம். டெஸ்ட் ட்ரைவ் வண்டி வந்து இன்னும் 2-3 டேஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. வண்டி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே சூப்பராக, டிஸ்பிளேலாம் செம்மையாக இருக்குது. அப்புறம் 10.25 இன்ச்சு டச்சு டிஸ்பிளே, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலு, வயர்லெஸ் சார்ஜரு, எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குங்க வண்டியில். எங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. வயர்லெஸ் சார்ஜர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வச்சுருந்த சாம்சங் S23 FE மாடலை வந்து வச்சு பார்த்தோம். பார்த்தீங்களா, சார்ஜிங் நல்லா ஆச்சு. அப்புறம் இது வந்து கியர் பாக்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கியர் வந்து 6 ஸ்பீடு மேனுவல் கியருங்க. அப்புறம் அதுக்கு ஹேண்ட் ரெஸ்ட் வேறு இருக்குது. ஹேண்ட் ரெஸ்ட்டுக்கு கீழே வந்து ஸ்டோரேஜ் பிளேஸும் இருக்குது. வண்டி ஃபஸ்ட்டு லுக்கில் அப்பியரன்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கிளப் பாக்ஸ் பாருங்கள். கிளப் பாக்ஸும் நல்லா பெரிய கிளப் பாக்ஸுங்க. உள்ளக்குள்ளே இன்னொரு கிளப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி வேறு வச்சுருந்தாங்க. ஃப்ரண்ட் சைடு எல்லாமே பில்டு குவாலிட்டி எல்லாமே ஹை ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு பிளாஸ்டிக் தான். சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லுக் வைஸ் நல்லா இருக்குது, உட்காரதுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் வென்டிலேஷன் சீட் இல்லை, அது ஒன்று மைனஸாக இருந்துச்சு. வண்டி உள்ள இன்டீரியர்லாம் செம்மையாக இருக்குங்க. அப்புறம் அந்த கண்ணாடி பாருங்கள், எப்படி அட்ஜஸ்டபிள் கண்ணாடி, மேனுவல் அட்ஜஸ்டபிள் தான். மேலே வந்து ஹாலஜன் லேம்பு கொடுத்துருந்தாங்க. ஒரு LED கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு. அப்புறம் இது சன்ரூஃப் வந்து மேனுவலாக இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து நம்ம கிளாஸோ ஏதோ வச்சுக்கிறக்க வேண்டிய கிளாஸு, இல்லை சின்ன சின்ன காயின்ஸ் ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ரூப்லேயே வச்சுருந்தாங்க. சன்ரூப் மேனுவலாக அதாவது சிங்கிள் சன்ரூப்புங்க. இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. பேனரோமிக் சன்ரூப்பும் இருக்குன்னாங்க. அந்த வண்டி வந்து அவைலபிள் இல்லை. சன்ரூப் இது வந்து பசங்களுக்கு லாங் ட்ராவல் போகிறதுக்கு யூஸாக இருக்கும். இது மேனுவலாக தான் இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பேக் சைடு டிக்கி பார்க்கலான்ட்டு டிக்கி சைடு இருந்து பார்த்தோம். டிக்கியும் ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ் உள்ள டிக்கி தாங்க. 350 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸு. அப்புறம் பின்னாடி உள்ள சீட் பார்த்தீங்கன்னா 60/40 ஸ்ப்ளிட்டு சீட்டுக்கு தான் இருக்குது. அப்புறம் இது வந்து ஒன் டச், அந்த புஷ் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பேக் சைடில் சீட்டில். அதை வந்து இழுத்து விட்டு தள்ளினோம்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இதாகிடுது. இதில் ஒரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பையன் படுத்து கிடக்கான். அங்கிட்டு அதாவது சீட்டுக்கும் கீழே அந்த ஸ்டெப்னி இருக்கிறதுக்கும் அதாவது நியர்லி 100 mm டிஃப்ரென்ஸ் இருக்குது. 4 inch டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒரு மைனஸாக இருக்குது. வீல் வந்து 16 inch வீலுங்க. பேக் சைடு சீட்டு பார்த்துங்க. ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்டு பண்ணதில் இந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த 2 சீட்டையும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதாவது லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கிரெட்டா வண்டியில் இருக்கிற மாதிரிலாம் ஒரே மாதிரி இந்த டேஷ் வந்து ABCன்னு இருக்குங்களா காரில், அந்த B இதுவும் C இதுவும் ஒரே ஃப்ளாட்டாக இல்லை, கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்குது. அது ஒரு இதாக இருக்குது. இல்லைனா அப்படி இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் சூப்பராக. மிச்சபடி வண்டி நான் பார்த்தோன்னே லுக்கு பிடிச்சிருச்சுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இந்த சைடும் லெஃப்ட் சைட்லேயும் பேசஞ்சர் சைடு, கோ பேசஞ்சர் சைடும், டோர் சைடு வந்து விண்டோ சைடு வந்து நம்ம ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே காட்டியிருந்தேன் கிளப் பாக்ஸு, அதே தான் கிளப் பாக்ஸ் இது. அப்புறம் உள்ளே பாருங்களேன், இன்டீரியர் நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. சைடில் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் பாருங்கள். இந்த சீட்டு வந்து அந்த ஃபோல்டு பண்ணுறதுக்கு இங்கிட்டே லாக் கொடுத்துருக்காங்க. நம்ம உட்காந்துருக்குற சீட்டு வந்து கோ பேசஞ்சருக்கு சீட்டை ஃப்ரெண்டு அதாவது லாக் எடுத்துக்கிறதுக்கும் இறக்கிக்கிறதுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல இதாக இருந்துச்சு பாருங்கள். அப்புறம் ஸ்டேரிங்லேயே மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ஏர்பேக் வந்து இன்னொன்று சொல்ல, சேஃப்டியில் வந்து செம பரவாயில்லைங்க. சேஃப்டி கன்சர்னாக பார்க்கணுன்னா 6 ஏர்பேக் இருக்குது. ஃப்ரண்ட் வியூ பாருங்களேன். ஃபஸ்ட்டு இருந்த 300 வியூக்கும் இதுக்கும் என்னென்னா, அந்த கிளாஸ் வந்து முன்னாடி இருந்த ஹேலஜன் லேம்பை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டைலையும் இந்த ஸ்டைலையும் அப்படியே மாற்றிருக்காங்க கொஞ்சம். ஆனால் கொஞ்சம் சைட்லேருந்து பார்க்கும்போது, டக்குன்னு பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு இந்த பஞ்சோட கொஞ்சம் லுக் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் பையனுக்கு ஒரே அந்த சன்ரூப் மோகம் தான். எந்த வண்டி பார்த்தாலும் அந்த சன்ரூப்பையே பார்த்துட்ருக்கான்.
இப்போ பாருங்கள், பேக் சைடு சீட்டு. பேக் சைடில் வந்து சென்டரில் வந்து பேக் சைடும் உங்களுக்கு ஏசி வென்ட்டு வந்துடும். பாருங்கள் சீட்டு பேக் சைடு வந்து 5 பேர், அதாவது 3 பேர், டோட்டலாக 5 சீட்ரு வெஹிக்கிள் இது. 3 பேர் ஆராமல் நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் ஃப்ரீயாக போகலாம். சென்டரில் உள்ள பேசஞ்சர் கொஞ்சம் கால் இதாகிற மாதிரி இருக்கும்ல, அந்த ஃபீலிங்கே வரல எனக்கு இந்த வண்டியில் பொறுத்தளவு, வெனியூக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது. திரும்பவும் அவர் வந்து அந்த சீட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காட்டினாருங்க. நான் சொன்னேன் அந்த மாதிரி 100 mm டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப் அண்ட் டவுன் இருக்குது அப்படின்னு. இல்லைன்னாரு. அவர் சரியாக கவனிக்கலையே என்னன்னு தெரியல. அதனால் திரும்ப ஒரு வாட்டி பார்த்ததுக்கு அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. பேக் சைடு லுக்கு பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு பாருங்கள். சைடு வியூ சூப்பராக இருக்குங்க. அந்த பட்டர்ஃப்ளை சிம்பிள் மாதிரி அந்த மஹேந்திராவோட லோகோ எப்போ மாற்றினாங்களோ அப்போ இருந்து எனக்கு எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இதுவும் இருக்குது. எல்லா வண்டியும் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம் எந்த வண்டி வாங்குறதுன்ட்டு. நீங்கள் தயவு செஞ்சு எந்த வண்டி வாங்கலான்னு உங்களுக்கு யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு கிளாரிஃபை ஆகிறதுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ஒரு பிரதர் சொல்லியிருந்தாங்க, ஹூண்டாய் வெனியூ பார்க்கும்போது மஹேந்திரா 3X வந்திருக்கு, அதை கொஞ்சம் தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. அதனால தான் நாங்கள் சரி வந்துடலாம், மஹேந்திரா ஷோரூமும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் மஹேந்திரா ஷோரூமுக்கும் வந்தோம். வண்டி ஒரு வழியாக சின்னதாக ஓரலாக பார்த்துட்டோம். அப்புறம் ப்ரைஸ் டீட்டெயிலாம் என்ன ஏதுன்னு கேட்கலான்ட்டு நம்ம மஹேந்திரா எக்ஸிக்யூட்டிவ் அவங்ககிட்ட கேட்டோம். அவங்க ப்ரைஸ் டீட்டெயிலாம் சொன்னாங்க. அவங்க சொன்ன ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே ஜார்சுகுடாவில் உள்ள ஒரிசா மாநிலத்தில் உள்ள ப்ரைஸ் டீட்டெயிலை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணேன். மாடல் வைஸு பேஸ் மாடல் MX1 எவ்வளவு, MX2 எவ்வளவு, MX2 Pro எவ்வளவு, MX3 எவ்வளவு, MX3 Pro எவ்வளவு, எல்லாத்தையுமே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள், எந்த வண்டி வாங்கலாம், இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்ட்டு இது வரைக்கும் தெரில, இப்போ தான் புதுசாக வந்திருக்க வண்டி. அதனால் டெஸ்ட் ட்ரைவ் நானும் கேட்டிருக்கேன். டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்த பிறகும் அதையும் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ப்ரைஸ் ஷீட் பிரிண்ட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டாருங்க, எவ்வளோ என்னென்னு நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. இந்த லோகோ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க வண்டியில். லோகோவும் பிடிச்சிருந்துச்சி, பில்டு குவாலிட்டிலாம் நான் சொல்ல தேவையே இல்லை. நீங்கள் உங்களுக்கே தெரியும் மஹேந்திரானாலே செம்ம பில்டு குவாலிட்டி. நான் டோரை திறந்துட்டு லாக் பண்ணுற சவுண்ட்லேயே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு எவ்வளோ அழகான பில்டு குவாலிட்டின்ட்டு. பாருங்கள், வியூவும் செம்மையாக இருக்குது. 4 சைடுமே பவர் விண்டோ. இப்போ உட்காந்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரீயாக உட்கார மாதிரி இருக்குது. பின்னாடி ஹாலஜன் லேம்ப் கொடுத்தாங்க பாருங்களேன். முன்னாடி சீட்டை வந்து கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி தள்ளி வச்சுருக்கேன், டிரைவர் சீட்டை. லெக் ரூம்லாம் ஃப்ரீயாக இருக்குது. தை சப்போர்ட்டு என்னோடய ஹைட்டுக்கு தை சப்போர்ட்டில் அவ்வளோ பெருசாக எனக்கு என்னமோ ஃபீல் ஆகலை. இந்த சென்ட்ரல் பேசஞ்சர் வந்து லாங் ட்ராவல் போகும்போது இந்த மாதிரி இந்த சைடு ஒரு காலம் இந்த சைடு ஒரு காலம் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அது எல்லா வண்டிலையுமே அந்த சென்டரில் வந்து ஏசி வெண்ட் வந்ததுனால அது ஒரு இதாக இருக்குது. இந்த ஏசி வெண்ட்டை மேலே ரூஃபில் போட்டுருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையே வராது. அப்புறம் பின்னாடியும் ஒரு 12 வோல்ட்டு, அதாவது சார்ஜிங் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டோரேஜுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐஃபோன் சார்ஜர் போடுறதுக்கு ஒரு சின்ன சார்ஜரும் கொடுத்துருந்தாங்க, ப்ளக் பாயிண்ட்டும். ஹெட்ரெஸ்ட் வந்து பேக் சைடில் வந்து 2 பேருக்கு தாங்க வரும். சென்டரில் வந்து ஹெட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இல்லை. இது ஃபுல் டாப் அண்ட் வேரியன்ட் போனால் மட்டும்தான் ஹெட்ரெஸ்ட் வரும். அந்த அலாய்வில் உள்ள மாடல் போனால் மட்டும்தான் வரும். பேக் சைடு வந்து இந்த MX இந்த வேரியண்ட்டுக்கே வந்து பார்ஷியல் ட்ரே கொடுக்கலங்க, அது ஒரு எனக்கு மைனஸ் பாயிண்டாக இருந்துச்சு. அப்புறம் 2 சைடும் ஹேண்டில் கொடுத்துருந்தாங்க. ஓகே பாருங்களேன், பேக் சைடு வந்து பூட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டெப்னி கொடுத்துருக்காங்கல்ல, பின்னாடி வந்து பூட் ஸ்பேஸில் கீழே கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவும் 16 இன்ச்சு வீல் தான். அப்புறம் இந்த மாடலில் வந்து MX3 ப்ரோ மாடல்லையே கூட உங்களுக்கு என்ன வராதுன்னா அலாய் வீல் வராதுங்க. அலாய் வீல் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தனி மாடலாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி என்னன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு MX2 ப்ரோவே ஓகே தாங்க. அப்புறம் வயர்லெஸ் சார்ஜர் வேணும் அப்படின்னா மட்டும்தான் MX3 ப்ரோக்கு மேலே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். மிச்சப்படி வேல்யூ ஃபார் மணி MX2 ப்ரோ தான் நினைக்கிறேன். அப்புறம் ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு இதிலே நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். இந்த வண்டியோட ப்ரைஸ் டீட்டெயில் MX3 ப்ரோ மாடல், அதாவது 10.88 lakhs வந்துச்சு. அந்த ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்.
ஓகேங்களா? பாருங்களேன், முன்னாடி டாப் வியூவும் எடுத்திருக்கேன். டாப்பில எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது சிங்கிள், அதாவது சன்ரூஃப் மட்டும்தான், பேனோரமிக் கிடையாது. வியூ எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த வண்டி எடுப்போமா எடுக்க மாட்டோமா அப்படின்ட்டு இன்னும் டிசைட் பண்ணலை. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஓகே, இதோட மேக்ஸிமம் நம்ம வீடியோவோட கடைசி பாகத்துக்கு வந்துட்டோம். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், see you.